தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம். பேசப்பட்டேன் நின் அடியாரில் திருநீரே பூசப்பட்டேன், பூதலரால் உன் அடியான் என்று ஏசப்பட்டேன். இனி படுகின்றது அமையாதால் ஆசைப்பட்டேன் ஆட்பட்டேன் உன்னடியேனே. உன் நண்பர்களில் நான் ஒருவன் என்று நல்லோர்களால் பாராட்டி பேசப்பட்டேன். ஞான குருவினால் திருநீறு பூசப்பெற்றேன். அறிவிலிகளாகிய உலகத்தவர்களால் உன் அடியவன் என்று நான் இகழப்பட்டேன். இப்படி உலகில் பட்டும் படாமலும் இருப்பது இனி ஒவ்வாது. உன்னையே அடைந்தாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். உனக்கே நான் ஆளாக வேண்டும் என்பது திருவாசகப் பாடலின் பொருளாக அமைகிறது. ஆதிசங்கர பகவத்பாதர் அருளிச் செய்த சிவானந்த லகரியின் 48வது பாடலை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். நித்யானந்த ரசாலயம் சுரமுனி ஸ்வாந்தாம் புஜாதாஸ்ரயம் ஸ்வச்சம் தத்விஜ சேவிதம் கலுஷகிருத் சத்வாசனா விஷ்கிருதம் சம்புத்யான சரோவரம் பிரஜ மனோ ஹம்சாவதம்சஸ்திரம் கிம் க்ஷுத்ராஸ்ரய பல்வல பிரமண சஜ்ஜாத ஸ்ரமம் பிராப்ஸ்யசி. தொடர்வது பாடலின் பொருள். நித்யானந்த ரசாலயம், அழிவில்லாத ஆனந்தமாகிற நீர் நிறைந்ததும், சுரமுனி ஸ்வாந்த அம்புஜா தாஸ்ரயம், தேவரிஷிகளின் இருதயமாகிற தாமரைக்கு இருப்பிடமாகியதும், ஸ்வச்சம் தெளிவானதும், தத் விஜ சேவிதம் சாதுக்களாகிற பட்சிகளால் நாடப்பெற்றதும், கலுஷகிருத் பாப்பமாகிற அழுக்கை போக்குவதும், சத்வாசனா ஆவிஷ்கிருதம் புண்ணியமாகிற வாசனையை வெளிப்படுத்துவதுமாகிய சம்புத்யான சரோவரம் சிவத்தியானம் என்னும் சிறந்த நீர்நிலையை திறம் நிலையாக, விரஜ அடைவாயாக, மனோஹம்சாவதம்ச மனம் என்னும் சிறந்த அன்னமே, க்ஷுத்ராஸ்ரய பல்வல அல்பமான சேவையாகிய சிறு குட்டையில், பிரமண சஜ்ஜாத ஸ்ரமம் உழல்வதால் உண்டாகும் கஷ்டத்தை, கிம் பிராப்ஸ்யசி ஏன் அடைகிறாய். தொடர்வது பாடலின் தெளிவுரை. இப்பாடலில் சிவ தியானமாகிய நீர்நிலை போற்றப்படுகிறது. அழிவில்லாத ஆனந்தம் ஆகிற நீர் நிறைந்ததும், தேவரிஷிகளின் இருதயமாகிற தாமரைக்கு இருப்பிடமாகியதும், தெளிவானதும், சாதுக்கள் என்கிற பட்சிகளால் நாடப்பெற்றதும், அதுவே பாவமாகிற அழுக்கை போக்குவதும், புண்ணியமாகிற வாசனையை வெளிப்படுத்துவதுமாகிய சிவத்தியானம் என்னும் நீர்நிலையை நிலையாக அடைவாயாக. மனம் என்னும் சிறந்த அன்னமே, அற்பமான சேவையாகிய சிறு குட்டையில் உழல்வதால் உண்டாகும் கஷ்டத்தை ஏன் அடைகிறாய் என்று கேட்கிறார் ஆதிசங்கர பகவத்பாதர். இப்பாடலில் சிவ தியானத்தை நீர்நிலையாக வைத்து மனத்தை அன்னப்பறவையாக வர்ணிக்கிறார். மனதிற்கு கட்டளையிடுகிறார். பெரிய நீர்நிலையான சிவத்தியானம் இருக்கும் பொழுது சிறு குட்டைகளில் சின்ன சின்ன சேவைகளில் உழல்வதால் என்னதான் நன்மை கிடைக்கும் என்று கேட்கிறார். க்ஷுத்ராஸ்ரய பல்வலம் என்று கூறி எந்த வாக்கு உலகை புனிதமாக்குகிற பகவானுடைய பெருமையை கொஞ்சம் கூட வர்ணிக்காமல் இருக்கிறதோ அவர்கள் காக்கைக்கு ஒப்பிடப்படுகிறார்கள். அவர்கள்தான் அதை ஒப்பான தீர்த்தம் என்று நினைப்பர். மகான்கள் அதை குட்டை என கருதுவர். அதில் ஒருபோதும் பரமஹம்சர்கள் ரமிக்க மாட்டார்கள். காக்கை முழுகும் எச்சில் குழியில் ஹம்சம் ரமிக்குமா என்று பாகவதம் நம்மை கேள்வி கேட்கிறது. இப்பாடலில் நீர்நிலையாகிய பொய்கை சிவத்தியானத்திற்கும், அதில் உள்ள நீர் நமக்கு கிடைக்கும் ஆனந்தமாகவும், அப்பொய்கையில் மலரும் தாமரை முனிவர்கள் உள்ளத்திற்கும் அதனால் கிடைக்கும் தெளிவு மனத்தெளிவாகவும், பட்சிகளாக முனிவர்களும் வாசனையாக நற்கர்ம வாசனையும்
சேற்று குட்டையாக இவ்வுலகும் வர்ணிக்கப்படுகிறது. ஆகையால் இவ்வுலக இன்பத்தை சிறிது சிறிதாக விட்டுவிட்டு சிவத்தியானம் என்னும் பொய்கையில் நாம் நீராடி மகிழ்வோம், சிவானந்தத்தில் திளைப்போம். சிவத்தியானம் என்னும் பொய்கையில் மனமாகிய அன்னம் ஆனந்தத்தில் திளைப்பது குறித்த இப்பாடலை திருமதி பிரேமா நாராயண சுவாமி அவர்கள் பாட நாம் இனிது கேட்டு மகிழ்வோம். நித்யானந்த ரசாலயம் நித்யானந்த ரசாலயம் சுரமுனி ஸ்வாந்த அம்புஜாதாஸ்ரயம் சுரமுனி ஸ்வாந்த அம்புஜாதாஸ்ரயம் ஸ்வச்சம் சத்விஜசேவிதம் ஸ்வச்சம் சத்விஜசேவிதம் கலுஷத்ரித் சத்வாசனா விஷ்கிருதம் கலுஷத்ரித் சத்வாசனா விஷ்கிருதம் சம்புத்யான சரோவரம் சம்புத்யான சரோவரம் ரஜமனோ ஹம்சாவதம் சஸ்திரம் ரஜமனோ ஹம்சாவதம் சஸ்திரம் கிம் க்ஷுத்ராஸ்ரய பல்வல கிம் க்ஷுத்ராஸ்ரய பல்வல பிரமண சஞ்சாத ஸ்ரமம் பிராப்யசி பிரமண சஞ்சாத ஸ்ரமம் பிராப்யசி. சிவானந்த லகரியை தொடர்ந்து 63 நாயன்மார்கள் வரிசையில் இன்று நாம் தரிசிக்க இருப்பவர் நின்றசீர் நெடுமாற நாயனார். நின்றசீர் நெடுமாறன் பாண்டிய நாட்டு மன்னன். அவர் சமண சமயத்தை பின்பற்றி வந்தார். சோழ மன்னனுடைய மகள் மங்கையர்க்கரசியாரை அவர் மணந்தார். மங்கையர்க்கரசியார் சைவ நெறியை பின்பற்றியவர். அமைச்சர் குலச்சிறையும் சிவபக்தர். மங்கையர்க்கரசியார் குலச்சிறை மூலம் திருஞான சம்பந்தரை மதுரைக்கு வரவழைத்தார். மன்னனுக்கு கடுமையான வெப்பு நோய் ஏற்பட்டது. திருஞான சம்பந்தர் மந்திரமாவது நீரு பதிகம் பாடி திருநீரு பூச மன்னனுடைய வெப்பு நோய் நீங்கியது. ஞான சம்பந்தர் சமணர்களுடன் அனல்வாதம் புனல்வாதம் செய்து சைவ சமயத்தின் மேன்மையை நிலைநாட்டினார். அது மட்டுமன்றி தாம் எழுதிய ஏட்டில் வேந்தனும் ஓங்குக என்று இறைவனிடம் வேண்டியதால் அதுவரையிலும் கூன் பாண்டியனாக இருந்த அரசன் கூன் நிமிர்ந்து நின்றசீர் நெடுமாறனாகி சைவ சமயத்தை தழுவி சிவத்தொண்டு புரிந்து சிவனருள் பெற்றார். இறைவன் பால் வைத்துள்ள மாறாத அன்பும் பக்தியும் நமக்கு இறையருளை நிச்சயம் கூட்டுவிக்கும். நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் திருவாசக பாடலையும் பொருளையும் கேட்டு அதைத் தொடர்ந்து சிவானந்த லகரியின் 48வது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து பின் 63 நாயன்மார்கள் வரிசையில் நின்றசீர் நெடுமாற நாயனார் குறித்த செய்தியையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.